ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா SA20யோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் பிரட்டோரியா கேபிட்டல்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம டெலகிராமில் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பிக் பண்ண பிளேயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேப்னாவும் வந்திருந்தார் லோ பர்சன்டேஜில். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக நம்ம டெலகிராமில் அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்தெந்த பிளேயர்ஸ் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு நிறைய பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணதில் 3 பிளேஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 பிளேஸ் வந்து ட்ரீம் டீமில் வரல. ஸோ மற்றபடி காலின் இங்கிரமாக இருக்கட்டும், ஸ்வெயின் போலாக இருக்கட்டும், போர்ட்கிட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வந்து வந்திருந்தார். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் 10th January நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8:20க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வெனியூ கிங்ஸ்மே டர்பனில் வச்சு தான் நடக்குது. ஹெட்டில் இது வரைக்கும் 4 முறை 2 டீமும் மோதி இருக்காங்க. ஸோ 2 டீம் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து இருக்கும். பட் பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கிரவுண்டோட டைமென்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல சைட் பவுண்டரிஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். சைடில் நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் நிறைய ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 75 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 43 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 32 பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. 153 ஆவரேஜ் ஃபஸ்ட் பிளேஸ் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளூர் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 கீழே 31 முறை ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. 150 179 21 முறையும், 170 189 14 முறையும், 190க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 170 to 190க்குள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ரீசன்ட் மேட்சஸில் லாஸ்ட்டு 5 மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்சும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான். தேர்ட் மேட்சும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்சும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 5th மேட்ச்சில் மட்டுமே சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து ஈவனாக விழுது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்னா செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட். ஸோ 8-10, ஸோ 9-9, 7-10, 7-5 இப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் சொல்லுது. ஸோ பவுலர்ஸ்க்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் இருக்கார் அப்படின்னா அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் பேட்டிங்லேயும் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 18 மேட்ச்சில் 146 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 74 பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 72 செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பேலன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பேஸ் பவுலர்ஸோட டைப்பில் ஆஸ் யூஸ்வல் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 116, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 30 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் 77 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. 38 ஃபஸ்ட் பவுலிங்லையும் 39 செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸோட டைப்பில் ஆஃப் பிரேக்கு 14 விக்கெட், லெக் பிரேக் 19 விக்கெட், சைனா மேன் 12 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 32 விக்கெட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு 3 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட பிளேயிங் லெவனில் குவிண்டன் டிக்காக்கு பிரிட்ஸ்கி ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கேன் வில்லியம்சன், ஜே ஸ்மித்ஸு. ஸோ அடுத்து ஹென்ரிச் கிளாசன், வியான் முல்டர், பிரட்டோரியஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் போக்ஸு, கேஷவ் மகராஜ், நூர் அகமது, நவீன் உல்ஹக் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்பன் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவா இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு நவீன் உல்ஹக், 2வது கேஷவ் மகராஜ், ஸோ 3வது ட்வைன் பிரட்டோரியஸ். இந்த 3 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாக முடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய
கிறிஸ் வோக்ஸாக இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், வியான் முல்டர் ப்ளஸ் ஜே ஸ்மித்ஸ். ஸோ இந்த 4 பவுலர்ஸும் மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 பவுலர்ஸ் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுறாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக அதிக ஓவர்ஸ் போடுற ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ் வோக்ஸுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நூர் அகமதுக்கு மினிமம் 2, மேக்ஸிமம் நல்லா போல் பண்ணார்னா எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டெத் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கிற டீமில் ஆஸ் யூஸ்வல் நவீன் உல்ஹக்கு, ட்வைன் பிரிட்டோரியஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. இப்போ டாப் ஆர்டர்ஸில் குவிண்டன் டிகாக்கு, மேத்யூ ப்ரீட்ஸ்கி இந்த 2 பிளேஸுமே வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ இனிஷியலாக நிறைய குவிண்டன் டிகாக்ஸ் வந்து கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் வந்து ஆடுவார். ஸோ பால் லைனில் வர பாலை பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கொயர் லெக் பவுண்டரிஸ் வந்து கிளியர் பண்ணுவார். ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து குவிண்டன் டிகாக் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை பர்சன்டேஜில் சிவிசி ட்ரை பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் மட்டும் பிக் பண்ணுங்கள். சிவிசி ரிஸ்கியான ஆப்ஷனாக தெரிய வருது. மேத்யூ ப்ரீட்ஸ்கி நல்ல ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னு வச்சிருக்காரு ஹெட் வெனியூவில். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ப்ரீட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேன் வில்லியம்சனுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டசிக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. விக்கெட் வந்து ஈஸியாக கொடுக்க மாட்டார். அந்த கிரவுண்டில் ஆடல, இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆடல, ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. பட் இருந்தாலும் நல்ல பிக்கு உங்களுக்கு ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேரண்டியாக ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் சால்டாக அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ மஸ்ட்டு அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜே ஸ்மித்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் 13 மேட்ச் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் 42 பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஆவரேஜ் இருந்திருக்கு. பட் இந்த ஆர்டரில் தான் இறக்குறாங்களா இல்லை கிளாஸன் வந்து நம்பர் 4ல் வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஃபேண்டசிக்கில் கிராண்ட் லீக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக ஜே ஸ்மித்ஸ் தெரிய வராரு. செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஹென்ரிச் கிளாஸனை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாம். டபுள் ஆப்ஷன் கிடையாது. ஹென்ரிச் கிளாஸன் பொறுத்த வரைக்கும் க்ளவ் ஒர்க் பண்ண மாட்டார். குயினன் டிகாக் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாரு. ஸோ ஃபேண்டசி வேல்யூ கிளாஸனுக்கு குறையுது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கலாம். லாஸ்ட் சீசனில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வியான் முல்டர். ஸோ மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் போல் பண்ணார். பெருசாக விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க மாதிரி போல் பண்ண மாட்டார். ஸோ டபுள் ஆப்ஷனில் ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய பேர் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடித்தா கூட கிராண்ட் லீக்கில் நல்ல பிக்காக இருப்பார் லோ பர்சன்டேஜில் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக ட்வைன் பிரிட்டோரியஸ் ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் போல் பண்ண போகிறாரு. ஸோ சைட் பவுண்டரிஸ் வந்து சின்னது, நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் ஆடையில் டாப் ஏஜ் எல்பிடபிள்யூ போல்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பவுலிங் பிரிட்டோரியஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கிறிஸ் வோக்ஸை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஒரு டீசென்ட் ஜென்யூன் ஆல்ரவுண்டராக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்கார். 4 ஓவர்ஸ் கண்டிப்பாக போல் பண்ண போகிறாரு. இனிஷியல் ஸ்விங்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸை ட்ரபிள் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டெத்தில் போல் பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி. பட் பேட்டிங்கில் ஒரு சின்ன கேமியோ ஆடுறதுக்கான ஒரு எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ உங்கள் டீமில் மஸ்ட்டாக கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் சேஃபான பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேசவ் மகராஜ் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. ஸோ கேப்டன் பிச்சும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. எப்படினாலும் மினிமமாக 2 விக்கெட் வரைக்கும் இவர் எடுத்துருவார். ஸோ அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் சேஃபாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நூர் அகமது பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பார்க்கலாம் ப்ளே பண்ணுறாரா இல்லை வேறு பிளேஸ் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத. செகண்ட் பவுலிங் மட்டுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நவீன் உல்ஹக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க டர்பன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிட்டோரியஸ் கூட கம்பேர் பண்ணினா நவீன்ட்ட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. குறிப்பாக டெத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுல் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்டே எடுக்கலனாலும் அந்த லாஸ்ட் ஓவரில் மட்டுமே 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி நவீனுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டர்பனில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் ஃபஸ்ட்டு ப்ரீட்ஸ்கி, 2வது வில்லியம்சன், 3வது கிளாசன், 4வது பிரிட்டோரியஸ், 5வது வோக்ஸ், 6வது பார்த்திங்க அப்படின்னா நவீன் உல்ஹக் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். 7th ஆப்ஷன் கேஷவ் மகராஜ், அப்படி இல்லைன்னா குயிண்டன் டிகாக். இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ உங்களோட சாய்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் குயிண்டன் டிகாக் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் லெவன்ஸ். ஃபஸ்ட்டு ரமுதுல்லா குர்பாஸும் வில் ஜாக்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மார்க்கஸ் சேக்கர்மன், ரைலி ருசோ, லியாம் லிவிங்ஸ்டன், கைல் வெரைன், ஜேம்ஸ் நீஷம், அடுத்து வெயின் பர்னல், அடுத்து கைல் சிமன்ஸ், ஆண்டி சினார்ஜி, ஈத்தன் போஷ். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா
பிரெட்டோரியா கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் 11 வந்து இருந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் டர்பனை கம்பேர் பண்ணையில் பிரெட்டோரியாட்ட பெருசாக பேட்டிங் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஃபுல் 4 ஓவர்ஸில் ஆண்டிச் நார்ஜே பவுல் பண்ண போகிறாரு. ஸோ வெயின் பர்னல் இந்த 2 பவுலர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கைல் சைமன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 12 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த 3 பவுலர்ஸ் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீசம்க்கு 2 ஓவர், லிவிங்ஸ்டனுக்கு 2 ஓவர், ஈத்தன் போஷ் வந்து 3 ஓவர், அதிகபட்சம் நல்லா போட்டார்னா 4வது ஓவர் போகலாம். பட் இந்த இடத்துல வில் ஜாக்ஸும் இருக்கார். டெஃபினட்டாக வில் ஜாக்ஸ் வந்து மார்க்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பவுலர் தான். ஸோ ஆப்போசிட் டீமில் இப்போ நியூ பால் அப்படின்னு நம்ம யோசிக்கல, குவிண்டன் டிகாக் ப்ளஸ் பிரீட்ஸ்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வேறு எந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக நியூ பாலில் ஸ்லைட்லி நம்ம வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. லிவிங்ஸ்டனோட ஃபேண்டசி வேல்யூ 2 ஓவர் ப்ளஸ் போடுறதுனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இப்போ டெத் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அந்த பர்டிகுலர் டீம்லனா ஆண்டிச் நார்ஜே, ஜேம்ஸ் நீஷம் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ டாப் ஆர் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஹ்மதுல்லா குர்பாஸ், வில் ஜாக்ஸ் 2 பிளேயர்ஸுமே ரொம்பவே மஸ்ட் பிக்கு. பட் குர்பாஸ்க்கு ப்ராக்டிஸில் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஸோ கன்ஃபார்ம் 11ல் ஆட போகிறாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பட் இவருக்கு குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் க்ளவர் கொடுப்பாங்களா, வெரைனுக்கு கொடுக்காங்களா? ஏன்னா வெரைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக டெஸ்ட்டில் நல்லா ஆடிந்தார். ஸோ குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா ஆடிட்டுருக்காரு. பட் குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் இல்லாமல் ஃபீல்டிங்கும் நிற்க முடியும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வரைன்ட்டு தான் க்ளோவருக்கு போவாங்க. ஸோ அது நம்ம லாஸ்ட் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு, பெருசாக ரைட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இல்லை. ஸோ மினிமமாக நீங்கள் நினைக்கிறபடி ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஒரு 40ல் இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி விக்கெட் கீப்பர்ஸில் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வில் ஜாக்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிஃபால்ட்டு சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க ஒரு மஸ்ட் சிவிசியாக கூட நீங்கள் ஒரு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மார்க்கஸ் ஏக்கர்மேனோட ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக ஆடிருக்கார். ஸோ நிறைய அதிக அமௌண்ட் கொடுத்து இந்த டீமில் எடுத்ததில் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கார். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பேட்டிங் செகண்ட் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் தனிக்ஸுமே கிராண்ட் லீக் மினிஜி எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ரைலி ருசோவோட ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் இல்லாமல் நம்பர் 4 வேறு வராரு. ஸோ நம்பர் 4 இன்னும் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வந்தாருன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆஃப் ஸ்பின்னர் தான் ருசோ விக்கெட் எடுக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நார்மலாக போட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நடந்த 4 மேட்ச்சில் ஹெட்டுகட்டில் இவர் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணலை. வெனியூலையுமே 16 தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. லிவிங்ஸ்டன் ஸ்டாட்ஸ் வைஸாக ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஒரு 60லேருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு விக்கெட்டு ஒரு 30+ ரன்ஸ் இல்லை 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் லைனில் ஃபீல்டிங் நிற்பார், கேட்ச் பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ரிபிள் ஆப்ஷன் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கைல் வெரைன் டவுன் தி ஆர்டர் வராரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ கேப்டனில் ஒரு பிளேயரை 1 இறக்கியிருந்தாங்க, விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை. பட் அவர் நம்பர் 5ல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இறக்கக்கூடிய பிளேயர் தான் கைல் வெரைன். இன்கேஸ் நம்பர் 3 நம்பர் 2லலாம் ஆட வந்தார், டாப்பில் நம்பர் 4லாம் ஆட வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஆர்டரில் இறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்டுக்கு அப்புறம் இறங்கினாருன்னா பெருசாக ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் நீசம் டெட் பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் நீசம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க பிரெட்டோரியா அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெயின் பர்னல் செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்டர்நேஷனலாக இருக்கட்டும் டொமஸ்டிக்காக இருக்கட்டும் செகண்ட் பவுலிங்கில் இனிஷியல் பிரேக் த்ரூ பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் டிகாக் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரீட்ஸ்கி. ஸோ இதில் பிரீட்ஸ்கியே இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக இருக்குது. ஸோ பர்னல் செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. கைல் சைமன்ஸ் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வென்யூவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் பவுலிங்கில் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டும், செகண்ட் பவுலிங்கில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இன்றைக்கி மேட்ச்க்கு லோ பர்சன்டேஜுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக கைல் சைமன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
அடுத்தது ஆடிச்சு நார்ஜே போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா எஸ் ட்ரை பண்ணலாம். பட் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் கொடுங்க. சிபிசி கூட நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட்டாக ஈத்தன் போஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் பிக்கு தான். பட் ஆன் டைமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ ஓவரால் வச்சு நம்ம பிளேயிங் லெவலில் எந்த மாதிரி வருது, ஸோ அதிக ஓவர்ஸ் இவருக்கு வருதா அப்படிங்கிறத மைண்டில் வச்சு பிக் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு சேஃபான பிக்காக அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸு, ஏக்கர்மன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன், ஸோ ஜேம்ஸ் நீஷம், சைமன்ஸ், வெயின் பார்னல், நார்ஜே. ஸோ இதளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிக்காக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு குர்பாஸ் வேணும் அப்படின்னா வெயின் பார்னல் பிளேஸை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி குர்பாஸ்ட்டை கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் ஆப்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ், குயினடிகாக், லிவிங்ஸ்டன் சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் சேஃபான கேப்டன் லிவிங்ஸ்டன், சேஃபான வைஸ் கேப்டன் வில் ஜாக்ஸ்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிகாக் போகிறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் டிகாக்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரிஸ்கி ஆப்ஷனில் கைல் சைமன்ஸு, பிரெட்டோரியஸ், அடுத்து நார்ஜே, கிளாஸ்ன்னு சொல்லி 4 பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைமன்ஸ் செகண்ட் போல் பண்ணால், பிரெட்டோரியஸ் ஃபஸ்ட் போல் பண்ணால் சிவிசி, ஆண்டிச்சு நார்ஜேவும் ஃபஸ்ட் போல் பண்ணால் சிவிசி, லாஸ்ட்டாக ஹெண்டிச்சு கிளாஸன் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணியில் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் குயினடிகாக், ஹெடிச்சு கிளாஸ்ன்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கேன் வில்லியம்சன், வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயின் பார்னல், பிரிட்டோரியஸ், லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரியும், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நவீன் உல்ஹக்கு, ஆண்டிச்சு நார்ஜே, நூர் அகமது கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம். கைல் சைமன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் சேஃபான ஆப்ஷனாகவும், ரிஸ்கா நார்ஜேட்ட ஒரு விசி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் ஆக்டிவாக கொடுப்போம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.